புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்காக கடந்த 2025 வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆசிரியர் பதவிக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் காரைக்கால், நாகேயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்வான 174 பேருக்கு பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்கி பாராட்டினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம், நம்மை சுற்றி இருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது ஆரம்ப கல்வியில் மட்டும்தான். இந்த ஆரம்ப கல்வி நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள் இவைதான் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது. ஆகவே ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது. புதுச்சேரி தொடக்க கல்வியை வலுப்படுத்தும் விதமாக தற்போது ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 174 பேரில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையில் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுவதை காட்டுகிறது என தெரிவித்தார். ஆளுநருக்கு முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற நிலை இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. சொல்ல முடியாத அளவுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பெற்றோர் மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். வசதியானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பிள்ளைகளை சேர்க்கலாம். சாதாரண நிலையில் உள்ளவர்கள், கூலி தொழிலாளி பிள்ளைகள் எங்கு படிக்க முடியும்? அரசு பள்ளிகள் நன்றாக இருந்தால்தான் அங்கு சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது என பேசிய அவர், திருக்குறளை படித்து முடிந்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க ஆரம்பத்திலிருந்தே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அரசு பள்ளிக்கு படிக்க வரும் பிள்ளைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும். அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை சேரும் என அவர் பேசினார். புதுச்சேரியில் மீண்டும் மக்கள் முதல்வர் என்ஆர் தலைமையிலான ஆட்சி அமைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொண்டரணி சார்பில் தீவிர பணியாற்ற வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் தர்மாபுரி தனியார் திருமண மண்டபத்தில் தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NH ஜெயபால் மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை தலைமை ஏற்று சிறப்புரையாற்றினார். இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றி பெற அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் மேற்கொள்ளப்படும் கட்சி பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் மக்களுக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை சிறப்பாக செயல்படுத்தி அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி மக்களாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு, தொடர்ந்து மக்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி புதுச்சேரியில் மீண்டும் அமைய வேண்டும் என செயல் வீரர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் ஒருமனதாக முடிவு செய்து 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய பாடுபடுவோம் என உறுதி எடுத்துக் கொண்டனர். இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தொகுதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டரணி மாநில பொதுச் செயலாளர் சரவணன் மற்றும் பொருளாளர் ஜோதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆளும் அரசிடம் மனைப்பட்டா கோரி பலமுறை மனு கொடுத்தும் தங்களுக்கு மனைப்பட்டா வழங்கவில்லை என கூறி சட்டப்பேரவை அருகே குருவிக்கார இன மக்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் பல ஆண்டுகளாக 40க்கும் மேற்பட்ட குருவிக்கார இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு அப்பகுதியில் அரசு சார்பில் மனைப்பட்டா வழங்க கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதன்படி தற்போது நடைபெறும் ஆட்சியில் குருவிக்கார இன மக்களுக்கு நல்லூர் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். அதன்படி தங்களுக்கு மனைப்பட்டா கோரி பலமுறை இம்மக்கள் சட்டப்பேரவை அருகே அமர்ந்து கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி வந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் சில நாட்களில் அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படும் என கூறி அதிகாரிகள் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தாங்கள் தங்குவதற்கு முதலமைச்சர் கூறியது போல இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும் என சட்டப்பேரவை அருகே குருவிக்கார் இன மக்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட கோரி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி பேருந்தில் பயணித்த மூதாட்டியிடம் பணம் திருடிய மதுரையைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரைச் சேர்ந்த சுமதி என்பவர் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வசித்து வரும் தனது மகள் உஷாவை பார்க்க பேருந்தில் நேற்று மதியம் புதுச்சேரிக்கு வந்தார். மரப்பாலம் சந்திப்பில் பேருந்தில் இருந்து இறங்கிய அவர் அவசரமாக இறங்கிய போது தனது கைப்பையில் இருந்த பணப்பை மாயமானது. பின்னர் பேருந்தில் இருந்த போது அருகில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் தனது பணப்பையை திருடியிருப்பார் என சந்தேகித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி பணம் திருடிய மதுரையைச் சேர்ந்த கங்கா என்பவரை அடையாளம் கண்டுபிடித்து கைது செய்தனர். திருடப்பட்ட பணத்தில் ரூபாய் 3000 மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கங்காவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அவதை எடுத்தார். புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பயிற்சி விழா சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனி பயிற்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிற்பகல் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பிரவேசித்தார். சனி பயிற்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 24 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பாலாபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நடத்திய இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஒருங்கிணைந்து நடத்திய இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஃபுட் பாரடைஸ் நூறடி சாலையில் நடைபெற்றது. ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக மகத்துவத்தை எடுத்துரைத்த இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் தலைமை அரிமா தமிழன் உரையாற்றினார். முபாரக் வரவேற்புரை வழங்கினார். முகமது கவுஸ், பாத்திமா பிபி, அசன் பேக், சர்புதீன், இபாய்தர் உசேன், மண்பையி ஆகியோர் நோன்புரை வழங்கினர். தமிழ்மாறன், ஆதவன், புஷ்பலதா சிறப்பு விருந்தினர்களாக தேவபொழிலன், தழையாரி, பாவானன், முன்னவன், அமுதவன், நந்தன், கார்முகில், சுடர்பழவன், எழில் மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் சிவா, ஜனாப் சலீம், ராமச்சந்திரன், ஹேமா பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஜனாப் பக்ருதீன் நன்றி கூறினார். இந்த திறப்பு நிகழ்ச்சி ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வரும் தொலைதூர நோயாளிகள் பயன்பெறும் வகையில் மறைந்த தொழிலதிபர் மற்றும் தொண்டு நிறுவனர் பரஸ்மஸ் போதி நினைவாக 4வது தங்கும் மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. மறைந்த தொழிலதிபர் மற்றும் தொண்டு நிறுவனர் பரஸ்மஸ் போதி நினைவாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அமைக்கப்பட்ட 4வது தங்கும் மையம் திறக்கப்பட்டது. இந்த தங்கும் மையம் இன்று காலை 11 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. இத்திட்டத்தை கோதி சேரிட்டபிள் டிரஸ்ட் புதுச்சேரி மேனேஜிங் டைரக்டர் சஞ்சய் கோதி நன்கொடையாக வழங்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சியை ஜிப்மர் இயக்குனர் வீர்சிங் நேகி மற்றும் சுமித்ரா கோதி ஆகியோர் திறந்து வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மருத்துவ மேற்பார்வையாளர் சக்கா வினோத் குமார், துணை நிர்வாக இயக்குனர் ரங்கபஷ்யம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜிப்மர் மருத்துவமனை வளாகம் கோரிமேடு தன்வந்திரி நகரில் அமைந்துள்ள இந்த தங்கும் மையம் மருத்துவ சிகிச்சைக்காக வரும் ஏழை மற்றும் தொலைதூர நோயாளிகளின் உறவினர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் பெண்களுக்கு மீன் பதப்படுத்தும் குளிரூட்டும் பெட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலமாக மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகிறது. இதில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் பெண்களின் நலனிற்காக மீன் பதப்படுத்தப்படும் குளிரூட்டும் பெட்டியினை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த 212 நபர்களுக்கு தலா 1700 ரூபாய் மதிப்பீட்டில்
மொத்தம் 3,60,000 ரூபாய் மதிப்புடைய ஒளிரூட்டப்படும் பெட்டியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மீனவ பெண்களுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஒசூர் சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சி சார்பாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கும் 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் புதுச்சேரி ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சேதராப்பட்டு கிராமத்தில் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அனைத்து நிலை தொகுதி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி மகளிர்களுக்கான ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒசூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், இதற்காக ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள், மகளிர் அணியினர், மாநில தலைவர்கள் மற்றும் ஒசூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து கிராம தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை மீண்டும் திறக்கப்பட்டு அறவை பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 1975 அன்று பதிவு செய்யப்பட்டு 1984 ஆண்டு அன்று தனது அறவை பணிகளை தொடங்கிய நிலையில் 2017 ஏப்ரல் முதல் சர்க்கரை ஆலையின் அறவை பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்த சர்க்கரை ஆலையில் பணிபுரிந்த 211 தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகைகள், பணிக்கொடைகள், ஓய்வூதியங்கள் வழங்கப்படாமல் இருந்தது. அதற்கான நிலுவைத் தொகைகள் வழங்கும் நிகழ்வு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய 13 கோடி ரூபாய் நிலுவைத் தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், சர்க்கரை ஆலை ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகைகள் முழுவதும் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தனியார் பங்களிப்புடன் மீண்டும் சர்க்கரை ஆலை இயக்கப்பட்டு அறவை பணிகள் தொடங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த 55 வயதாகும் சீனிவாசன் என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 3/2/2024 அன்று அதே பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். சனி பயிற்சி திருவிழாவை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். சனி பயிற்சியை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சுவாமி தரிசனம் செய்தார். தர்மயாதினம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார், AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், GNS ராஜசேகர், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இசிதா, காவல்துறை துணை இயக்குனர் சத்யசுந்தரம், முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் வாரத்தை தொடர்ந்து அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் வாரத்தை தொடர்ந்து அறிவியல் கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அறிவியல் மன்றத்தின் துணைத் தலைவர் ஹேமாவதி கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். மழலையர் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் தங்களது அறிவியல் படைப்புகள் மற்றும் மாதிரிகளை ஆர்வத்துடன் காட்சிப்படுத்தினர். இந்த கண்காட்சியை பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு மாணவர்களை ஊக்குவித்து பாராட்டினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை
பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினர். உருளையன்பேட்டையில் அரசு பள்ளிகளை புனரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த சிதிலமடைந்த பகுதிகளை சீர் செய்து புதுப்பொலிவுடன் மாற்றுதல், வகுப்பறைகளில் சிதிலமடைந்த தரைகளை மாற்றி புதிய தரைகள் அமைத்தல், பள்ளி கட்டிடம் புது பொலிவு பெற வர்ணம் திட்டுதல், மேலும் முழு கட்டிடம் மேம்படுத்தும் பணிகளுக்கான பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 மூலம் ரூபாய் 1,05,00,000 செலவு. மேலும் லப்போத் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2வது மாடியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் போன்ற பணிக்காக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 மூலம் 49,90,000 ரூபாய் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இரு பள்ளிகளிலும் தனித்தனியாக இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், பிரியதர்ஷினி, மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தமிழ் தென்றல் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேய மக்கள் கழக நிர்வாகிகள், அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் மணிபால் சிக்னாவின் மருத்துவ காப்பீட்டு நிறுவன முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அண்ணா நகரில் இயங்கி வரும் மணிபால் சிக்னாவின் மருத்துவ காப்பீட்டு நிறுவன முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிறுவனத்தின் மேலாளர் ஜெயச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். இந்த கலந்தாய்வு முகாமில் 60க்கும் மேற்பட்ட முகவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் அனைவரும் கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடினர். மணிபால் சிக்னாவில் கடந்த ஆண்டு மிக சிறப்பாக செயல்பட்ட முகவர்களுக்கு அங்கீகாரத்துடன் பரிசினை மண்டல பயிற்சியாளர் பரமகுரு அவரது கைகளால் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மணிபால் சிக்னாவின் சிறப்பு அம்சமான சர்வாபரம் திட்டத்தை எந்தவித காத்திருப்பு காலம் இல்லாமல் வழங்கப்படுவதை பற்றி விளக்கமாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு விசேஷ ஹோமம், அபிஷேகம் மற்றும் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு விசேஷ ஹோமம், அபிஷேகம் மற்றும் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜையில் முனைவர் லாவண்யா பங்கேற்று பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் கொம்யூன், அரும்பார்த்தபுரம், திருக்குறளார் நகரில் எழுந்தருளி அருள்வாளிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தின் 26ஆம் நாள் மண்டல பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முனைவர் லாவண்யா கலந்து கொண்டார். இந்த மண்டல பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை முனைவர் லாவண்யா தனது சொந்த செலவில் ஏற்று முன்னின்று நடத்தினார். விழாவில் பங்கேற்ற 700க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தனது சொந்த செலவில் அறுசுவை உணவுடன் கூடிய அன்னதானத்தை வழங்கினார். மண்டல பூஜையை முன்னிட்டு 1000 பொதுமக்களுக்கு பயனுள்ள நினைவு பரிசாக ஹாட் பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார். முனைவர் லாவண்யா மக்கள் சேவையை பாராட்டும் விதமாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை அணிவித்து சால்வை போத்தி பாரம்பரிய முறைப்படி பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த விழாவில் ஊர் பெரியவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் போது திரண்டிருந்த பொதுமக்கள் லாவண்யாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் விஜயகுமாரியின் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பிரமுகர் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் விஜயகுமாரி பிறந்தநாள் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மருத்துவமனையில் பிரசவித்த குழந்தைகளுக்கு உடை மற்றும் பாரம்பரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பினை டாக்டர் விஜயகுமாரி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கினார். மேலும் பல இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் கீதா சக்தி அபியான், வில்லியனூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாந்தி, முன்னாள் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, ராஜலட்சுமி, சக்தி அபியான்கள், சுந்தரி, வள்ளி, அம்பிகா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.